மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான வருஷமாக 2026 வருஷம் இருக்கும். பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வருஷம். பணங்காசு கிடைக்க போகுது. வருடத்தின் முதல் 5 மாதங்கள் கௌரவமிக்க சில விஷயங்கள் தேடி வரும். உங்களுக்கு ஒரு அரசு பதவி, ஒரு மாதிரியான குடும்பத்தில் தலைமை பொறுப்பு, இல்லை இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா என்கின்ற மாதிரியாக இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துருங்க, முடிச்சு கொடுத்துருங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைகளிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. 2026 வருஷம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் சுபமாக தான் ஆரம்பிக்கும். அப்படியே பிற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 2ஆம் இடத்துல போய் உச்சனாக வருகிறார். ஒரு 5 வருஷமாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆண் பெண் 2 பேருக்குமே வேலை சரியாக அமையலை. வேலை சரியாக அமைஞ்சால் சம்பளம் சரியாக வரல. எதுவுமே சரியாக இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமைஞ்சது. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல், தொழில் நல்லா இருக்குன்னா சில ஆர்டர் வரணும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில், ஏன்னா கடகத்தில் போய் அவர் உச்சமாக போகிறார் 2ஆம் இடத்துல. ஏற்றுமதி இறக்குமதி துறை, வெளிநாடு வெளிமாநிலங்களை நம்பியிருப்பது, அடிக்கடி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை இயக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போவதும், 3ஆம் இடத்துல ஏற்கனவே வருடம் முழுக்க அருமையான அமைப்பில் கேது பகவான் இருப்பதும் ஒரு பெரிய அமைப்புகள் இன்றைக்கு. இந்த 2026 வருஷத்தில் ஒரு முக்கியமான அறிமுகம் கிடைக்கும். ஒரு நல்லவர் அல்லது அதிகாரமிக்கவர் அல்லது பணக்காரர் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் லேசாக அவருடைய அறிமுகத்தின் மூலமாக முன்னேற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. இவரை பார்க்க வந்தேன், அல்லது இவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அறிமுகம் கிடைச்சது, அதன் மூலமாக அவருக்கு ஒரு வேலை ஆச்சு, எனக்கு ஒரு வேலை ஆச்சு, இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான முன்னேற்றங்கள் தெரிய வந்தது என்கின்ற அமைப்புகளும் கண்டிப்பாக இப்போது நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதற்கு மாறாக 2020 கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டப்பட்டது இழந்தது எல்லாம் ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. உண்மையிலேயே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்தவர்கள் மிதுன ராசியில் ஏராளம். அவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் உழைச்ச பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. எதிலும் ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் 5 மாதங்கள் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். இந்த கூட்டு தொழிலின் மூலமாக ஏதாவது ஒரு அடிப்படை நிகழ்வுகள் நடக்கும். 4 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்ட தொழில் ஆரம்பிக்கிறது. ஏன்னா பிற்பகுதியில் பணம் வரணும் இல்லையா. முதல் 4-5 மாதங்கள் ஒரு ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் போன்றவைகளை போட்டு கொடுத்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் பணம் வரக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. அதிலேயும் 6 மாதத்திற்கு பின்னாடி அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்களின் மூலமாக அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களின் மூலமான ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களால் இதுவரை இல்லாத அளவிற்கு தொல்லைகள் இல்லாத சமரசங்கள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டுங்க 2026 ஆண்டு.